சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. ஆழி பேரலை எனப்படும் கடல் சீற்றத்தின் கோர தாண்டவத்தில் பலாயிரம் உயிர்களை பலி கொடுத்ததன் சாட்சியாக 60 ஆண்டுகளை கடந்தும் தனுஷ்கோடியில் காணப்படும் எச்சங்களே இவை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே 3 பக்கமும் கடல் சூழ்ந்து அமைந்திருந்தது அழகான நகரான தனுஷ்கோடி. முத்து குளித்தல், வணிகம், மீன்பிடித்தல் என பரபரப்புடன் இயங்கி வந்த தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் கடல் வழி போக்குவரத்தும் நடைபெற்று வந்தது. இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கியதன் பொன்விழா ஆண்டாக 1964ஆம் ஆண்டை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தது அன்றைய தனுஷ்கோடி. அப்போது வங்கக்கடலில் உருவாகி நள்ளிரவில் கரையை கடந்த புயலால் 3 பக்கமும் இருந்த கடல் பொங்கி எழுந்து தனுஷ்கோடி நகருக்குள் பாய்ந்ததால் தூக்கத்திலேயே பலரின் உயிர் பிரிந்தது. தனுஷ்கோடிக்கு வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயிலும் இந்த ஆழி பேரலையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பல 100 உயிர்களை பறிகொடுத்தது. திடீரென்று சத்தம் கேட்ட உடனே அந்த குருவி கொக்குகள்லாம் மொத்தமா வீட்டு வாசல் அடைஞ்ச உடனே பார்த்தா கடை 2 சைடும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட புயல் வருதே, ஆத்தாடி புயல் மாதிரில வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்டுக்கு ஓடுனா அந்த மேடும் மணல் தண்ணி வந்துருச்சு. அதோட என்ன செஞ்சோம், கழுத்து முட்டு தண்ணிக்குள்ள நாங்கள் இங்கே மாரியாத்தா கோயிலுக்கு வந்துட்டோம். மாரியாத்தா கோயிலுக்கு வந்த உடனே ரயில் ராத்திரி 12 மணிக்கு அங்கே வந்த ரயில் அங்கே கடலோட போயிருச்சு. ஆளோட. இங்கிட்டு அரிச்சல்ல இருந்தவங்க பூரா அங்கிட்டு செட்டா அங்கனே நடுவே ஓட விழுந்து கடல் அங்கிட்டே கொண்டுட்டு போயிருச்சு. இங்கிட்டு வர முடியல, யாரும் வர முடியல. இந்த நடுவே இருந்தவங்க 10-200 பேருதான் மிச்சம். தேவாலயம் உள்ளிட்ட ஒரு சில கட்டடங்களின் எச்சங்கள் மட்டுமே ஆழிப்பேரலையின் கோர தாண்டவத்திற்கு சாட்சியாக இப்போது எஞ்சியுள்ளன. புயலின் கோர தாண்டவத்தை காணவும் சேது தீர்த்தத்தில் நீராடுவதற்காகவும் ஏராளமானோர் வருகை புரிவதால் முகுந்தராயர் சத்திரத்திலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரையில் 2017ஆம் ஆண்டு புதிதாக சாலை அமைத்து திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இதனால் சுற்றுலா அதிகரித்து ஆண்டுக்கு 4 கோடி பேர் தனுஷ்கோடி வந்து செல்வதாக கூறப்படுகிறது. தற்போது கடல் அரிப்பு அதிகரித்து வருவதால் தனுஷ்கோடி நகரை காப்பாற்றும் வகையில் பனை, சவுக்கு மரங்கள் நட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டுகளுமே அந்த தனுஷ்கோடி புயல் ஏற்பட்ட பாதிப்பை நினைவு செலுத்துறோம். ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. வனத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதியை வச்சிருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு சவுக்க மரங்களை வைத்து இல்ல பனைமரங்களை அது பகுதியில் போட்டு அந்த நிலப்பரப்பை எஞ்சி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பாதுகாக்கணும். அதற்கு எந்த நடவடிக்கையுமே வனத்துறையும் எடுக்கல, மாவட்ட நிர்வாகமும் எடுக்கல. தேவாலயத்தின் மிச்சமாக எஞ்சியுள்ள பாறைகளை சிலர் எடுத்துச் சென்று விடுவதால் அதனை பாதுகாக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா பயணிகள். இங்க மிதக்கிற கல்லுகளை எல்லாம் எடுத்து அது இது பண்றாங்க. நம்மளுடைய நினைவு சின்னத்தை அழிக்காம இருக்கிறதுக்கு பொதுமக்கள் 90% ஒத்துழைப்பு கொடுத்து அரசாங்கம் மீது ஒத்துழைப்பு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் தனுஷ்கோடியில் வசிப்பதற்கான அச்சம் மட்டும் விலகவே இல்லை. புயல் தாக்குதலில் எஞ்சிய சிலருக்கு புதுரோடு என்ற பகுதியில் அரசால் மாற்று இடம் வழங்கப்பட்டது. மீன் பிடிக்கவும் சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரத்திற்காகவும் அவர்கள் புதுரோட்டில் இருந்து வந்து செல்கின்றனர். எனவே மக்கள் வசிக்கும் நகரமாக தனுஷ்கோடியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பிரபுராவ். சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.